என் தங்கப்பிள்ளையே, இந்த செவ்வாய் கிழமையின் இரவில் இந்த வராகி உன் கண்ணில் படுகிறேன் என்றால் அது நிச்சயமாக ஏதோ ஒரு காரணத்திற்காக மட்டுமே அல்லவா? என் குழந்தையே, அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தோடு சரியான காரணத்தோடு உன்னை காண வந்திருக்கின்ற இந்த தாயானவள் என்னை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ தவிர்த்து விடாதே. உன்னுடைய இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பவள் இந்த வராகி நான் அல்லவா? உன்னுடைய இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் என்று எப்பொழுதுமே உறக்கச் சொல்லிக் கொண்டிருப்பவள் உன் தாயானவள் நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் வராமலும் உன்னை சுற்றி வருகின்ற எந்த துன்பங்களும் உன்னை தொடராமலும் எந்த நேரத்திலும் உனக்கான விஷயங்களை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே உன்னுடைய மனதை நீ தயாராக வைத்திருப்பது உண்மை என்றால் இப்பொழுது இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்கு நிறைவான எண்ணங்களை கொடுக்கும். உன்னுடைய மனதிற்கு நிறைவான சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும். நாளைய விடியலில் உன்னை தேடி ஒருவர், அதுவும் அவர் கொஞ்சம் வயதானவர், அவர் ஒரு ஆண் உன்னை தேடி வந்து உனக்கான மிக பெரிய உதவியை செய்ய போகிறார். அப்படி உன் இல்லம் தேடி வரப்போகின்ற இவரை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பவர்களை எல்லாம் நாம் தெரிந்து வைத்திருப்பதில்லை. யாரெல்லாம் நமக்கு கெடுதலை செய்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் நம் கண் முன்னால் எப்பொழுதுமே நின்று கொண்டிருப்பார்கள். நல்லது செய்கின்றவர்களை எல்லாம் மறந்துவிட்டு கெடுதல் செய்கின்றவர்களை நாம் எப்பொழுதுமே நம் அருகில் வைத்திருந்தோமானால் நிச்சயமாக நமக்கு யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பது கூட கடைசியில் தெரியாமல் போய்விடும். அப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் கொண்ட இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தேடி என்றும் இந்த வராகி உன் முன்னால் வந்து நிற்கிறாள் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த சூழ்நிலைகளை உனக்கு நிச்சயமாக என்னவென்று புரிய வைக்கத்தான் வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலுமே நான் உனக்கான நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னுடைய மனது எந்த விஷயங்களையுமே சரியாக ஏற்றுக்கொள்ளாமல் எதற்கெடுத்தாலும் அங்கும் இங்குமாக அலைபாய்ந்து கொண்டிருக்கிறதல்லவா? இதிலிருந்தெல்லாம் நீ நிச்சயமாக கடந்து வர வேண்டும். இதிலிருந்தெல்லாம் உனக்கான நம்பிக்கையை நீ நிச்சயமாக பெற்றுவிட வேண்டும். உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் எப்பொழுதுமே உனக்கு சாதகமாக இல்லையே என்று நினைத்து வருத்தப்படாதே. உனக்கு இந்த வாழ்க்கையை சாதகமாக்கி கொடுக்க நான் இருக்கிறேன் எனும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ வருத்தப்படக்கூடாது. இந்த வராகி நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை திருப்பங்களையும் நடத்தி கொடுப்பாள் என்பது உண்மை அல்லவா? இந்த வராகி நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பது என்னுடைய கடமை அல்லவா? அப்படி நான் நினைத்து விட்ட விஷயங்களை எல்லாம் எக்காரணம் கொண்டும் தவிர்த்து விடாமல் உன்னுடைய கைகளில் நிறைவாக கொண்டு வந்து சேர்க்க நான் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற இந்த வயதானவர் உனக்கு என்ன நன்மைகளை செய்து கொடுக்க போகிறார் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, நீ வணங்குகின்ற தெய்வங்கள் எப்பொழுதும் உன்னை கைவிடுவது கிடையாது. நீ வணங்குகின்ற தெய்வங்கள் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க போவது கிடையாது. எந்த நிலையிலும் உனக்கான நன்மைகளை அவர்கள் செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன்னால் தான் சில நேரங்களில் அவர்களை உணர முடிவதில்லை. யாருமே இல்லை என்று சொல்லி கண்களை கலங்கிக் கொண்டு என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே சில தடுமாற்றங்கள் வரும் பொழுதெல்லாம்
உனக்கான நல்ல தீர்வினை உன் குலதெய்வம் உனக்கு கொடுத்திருக்கின்றது. அதையும் தாண்டி உன்னுடைய இஷ்ட தெய்வங்களான அத்தனை தெய்வங்களுமே உன்னை தேடி தேடி வரத்தான் செய்திருக்கின்றது. எந்த நிலையிலும் நாம் இந்த வாழ்க்கையை கடந்து விட வேண்டும் என்று நீ நினைக்கின்ற தருணங்களில் எல்லாம் உனக்கு கை கொடுத்து இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை உனக்கு காண்பித்து கொடுத்த இந்த தெய்வங்களை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் உனக்கு காரணமாக இருக்கின்ற இந்த தெய்வங்கள் எப்பொழுதுமே உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனது எப்பொழுதுமே தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்க கூடாது. தேவையான விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் பொழுது அதிலிருந்து நீ உன் வெற்றியை தேடித் தொடங்கி இருந்தாயானால் இந்நேரம் முழுமையான வாழ்க்கையை நீ அடைந்திருப்பாய். ஆனால் இதையெல்லாம் செய்யாமல் எப்பொழுதும் வேதனையோடும் சோதனையோடும் நீ நின்று கொண்டிருந்தாயானால் யாரால் என்ன செய்துவிட முடியும்? உனக்கு யாரால் நல்ல விஷயங்களை கொடுக்க முடியும் என்று சற்று சிந்தித்து பார். என் பிள்ளையே, ஒவ்வொரு பொழுதும் உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் பொழுது இதையெல்லாம் உணர்ந்துவிட்டு இதிலிருந்து உன் நிம்மதியை நீ தேடத் தொடங்கு. எந்த இடத்தில் சந்தோஷத்தை தொலைத்தோமோ அங்கே இந்த வராகி உன் கரம் பற்றி உன் வெற்றியை கொடுக்க தயாராக இருக்கிறாள் என்பதனை மறந்து விடாது. நான் நினைத்து விட்டால் இங்கு எந்த துன்பங்களும் உன்னை தொடர்ந்து வருவது கிடையாது. நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் உனக்கு நிரந்தரமானது கிடையாது என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்யும் பொருட்டு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ யாரையெல்லாம் நம்பினாயோ அவர்கள் எல்லாம் உன்னை கைவிட்ட பொழுதிலும் கூட நீ நம்புகின்ற ஒரு விஷயம் தெய்வம். தெய்வத்தின் பாதமே நமக்கு நிம்மதி என்று சரணடைந்திருக்கின்ற என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த அத்தனை சந்தோஷங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளத்தான் செய்வாய். உன்னோடு நான் இருக்கும் பொழுது, உன்னை தேடி நல்ல விஷயம் வரும் பொழுது, உன்னை தேடி தெய்வங்கள் எல்லாம் வரும் பொழுது நான் அதனை உனக்கு நடத்தி கொடுக்காமல் விட்டு விடுவேனா? இதனை எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் காண்பித்து கொடுக்காமல் சென்று விடுவேனா? எதுவும் நடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சி, உன்னை தேடி வருகின்ற ஒட்டுமொத்த சந்தோஷம் என்று இவையெல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணீருக்கும் கவலைக்கும் இந்த வாழ்க்கையில் நிரந்தரமான வேலை இல்லை. என் பிள்ளையே, உனக்கான நிம்மதி, உனக்கான சந்தோஷம் என்று உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ எந்த ஒரு விஷயத்தையும் தவிர்த்து நிற்காதே. எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு நீ பெற்றுக்கொள்ள தயாராகும் பொழுது இந்த வாழ்க்கை நீ கேட்டதை விடவும் பல சிறப்பான விஷயங்களை நிச்சயமாக உனக்கு காண்பித்து கொடுக்கும். எண்ணற்ற விஷயங்களினால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட பல உண்மைகளை நிச்சயமாக நீ மேலும் மேலும் நல்லபடியாக பெற்றுக்கொள்வாய். இது நாள் வரையிலும் இழந்துவிட்ட விஷயங்களுக்காக வருத்தப்படாதே. இந்த வாழ்க்கை ஏதோ ஒரு விஷயத்திற்காக உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு வாழ்க்கைக்காக உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, உன்னை வாழவிடக்கூடாது என்று நினைப்பவர்களும், இந்த வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்தை அடைந்து விடக்கூடாது என்று நினைப்பவர்களும், எந்த நேரத்திலும் நீ நினைத்தது போல வாழ்ந்துவிடக்கூடாது என்று நினைப்பவர்களும் இங்கு உன்னை சுற்றி அதிகமாக இருக்கும் பொழுது இதுவெல்லாம் உன்னை கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம் நாம் தான் இங்கு கவலையோடு இருக்கிறோம் என்று. ஆனால் உன்னை விட கவலையோடு எத்தனையோ பேர் இங்கு இருக்கின்றார்கள். இதைவிட மிகப்பெரிய வேதனைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு எத்தனையோ பேர் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பலவிதமான துன்பங்களும் துயரங்களையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே இல்லை என்கின்ற எண்ணங்களோடு இங்கு எத்தனையோ பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு மாற்றங்களும், இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு திருப்பங்களும் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு மேலும் மேலும் துன்பங்களை தான் கொடுத்திருக்கிறதே தவிர ஒரு பொழுதும் சந்தோஷத்தை கொடுத்து விடுவதில்லை. சந்தோஷம் என்றால் என்னவென்றே அறியாதது எத்தனையோ பேர் இந்த வாழ்க்கையில் இருக்கின்றார்கள்.
என் குழந்தையை, வாழ்க்கையில் மற்றவர்களினால் வருகின்ற பிரச்சனைகளை ஒருபொழுதும் சமாளிக்க முடிவதில்லை. மற்றவர்களினால் வருகின்ற கஷ்டங்களை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. நம்ப முடியாத வேதனைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நன்மைகளை எல்லாம் கண்டு என் பிள்ளை, நீ எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு இருந்து விட்டாயானால் என்றும் என்றென்றும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு தேவையானதை எல்லாம் அள்ளி கொடுக்கும். இத்தனை பேர் உனக்கு உதவி செய்ய இருந்தும் நாளைய விடியலில் ஒரு வயதான ஒருவரால் உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்றால் அதை நிச்சயமாக யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அது யாரால் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை இது நாள் வரையிலும் உனக்கு நீ வேண்டி விரும்பி அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் கொடுத்திருந்தாலும் ஒரு சிலரினுடைய அன்பும் ஒரு சிலரினுடைய அரவணைப்பும் வெகுவாகவே நீ விரும்பியதை உன் கைகளில் கொடுக்கத்தான் செய்கிறது. அப்படியானால் இந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு நான் நிச்சயமாக பெற்று கொடுக்க எப்பொழுதுமே தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் மாறும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் அத்தனையுமே நிச்சயமாக நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். எந்த விஷயத்தினால் நீ காயப்பட்டாயோ, எந்த விஷயத்தினால் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களை கொடுத்ததோ அந்த விஷயத்தினால் நீ மீண்டும் நல்ல நிலையை அடைவாய். மீண்டும் நீ எதிர்பாராத திருப்பங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வாய். உன்னால் முடியாத விஷயம் என்று எதையெல்லாமோ நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னை நிச்சயமாக நல்லபடியான வாழ்க்கைக்குத்தான் அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். ஒவ்வொரு முறையும் நீ நினைத்து நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு வந்த வேதனைகளை எல்லாம் நினைத்து வருந்தாதே. நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடியவர் இனி எந்த காலத்திலும் உனக்கு துன்பங்களை கொடுத்து விட மாட்டார். எந்த காலத்திலும் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்து விட மாட்டார். அப்பேற்பட்ட ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் அது யார் என்று இப்பொழுது உனக்கு நான் சொல்கின்றேன். என் குழந்தையே, நாளைய தினம் உனக்கு அமாவாசையினுடைய விடியல் அல்லவா? என் குழந்தையே, அமாவாசை நாளில் அதிலும் திருவோணத்தினுடைய அமாவாசையாக உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த தை அமாவாசை நாளில் உன் இல்லம் தேடி வந்து உனக்கு உதவியை செய்ய போவது யார் தெரியுமா? அவர் வேறு யாரும் இல்லை, உன் இல்லத்தில் இருந்து மறைந்த உன்னுடைய முன்னோர்கள்தான். அதில் வயதான ஒரு ஆண், அதாவது உன்னுடைய முன்னோர்களில் ஒருவர் நாளைய விடியலில் உனக்கு மிக பெரியதொரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற உனக்கான பல நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்றும் அவர் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். எந்த நேரத்திலும் எதையும் விட்டு விடாமல், எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் கடந்து விடாமல் நல்லபடியாக நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க தயாராக இரு. உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை. உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த வேதனைகளும் இல்லை. நான் இருந்து நடத்தி கொடுப்பதை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் இருந்து இந்த வாழ்க்கைக்கென உனக்கு தருவதை எப்பொழுதுமே நீ பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுபோலத்தான் உன்னுடைய முன்னோர்களின் உதவி இந்த வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகளை உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு நாளைய அமாவாசை நாளில் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் கோலமிடாமல் அவர்களை மனநிறைவோடு நீ உள்ளே அழைத்து விட்டால் போதும். அவர்களின் அன்பு என்றுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள். அவர்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்து கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் சரியாக செய்து கொடுப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வந்த ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கும் என்றும் இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான உத்திரவாதத்தை கொடுத்து கொண்டே இரு. நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான். இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை வாழ வைப்பதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிரு. நிச்சயமாக என் பிள்ளை, உனக்கு நல்லது நடக்கும். இனி எதையுமே நீ இழந்து விட்டதாக வருந்த மாட்டாய்.
உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பது போல உன்னை தேடி வருகின்ற முன்னோர்கள் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மனநிறைவோடு நீ செய்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.